உடல் உறுப்பு தானம் மூலம் உயிர்களை காப்பாற்றும் முயற்சியில் ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. கோயம்புத்தூர் ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனை உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த இன்று காலை 8 மணி அளவில் கோயம்புத்தூர் பந்தய சாலையில் உறுப்பு தான விழிப்புணர்வு நடைபயணத்தை ஏற்பாடு செய்தது. இந்த நிகழ்வில் உறுப்பு தானத்திற்கு மக்கள் தங்கள் ஆதரவை உறுதியளிப்பது மற்றும் அதன் உயிர்காக்கும் தாக்கம் குறித்து விழிப்புணர்வு நாடகம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனை, தமிழ்நாடு உறுப்பு மாற்று நியமன ஆணையம் மற்றும் தேசிய உறுப்பு மற்றும் திசு மாற்று அமைப்பு ஆகியவற்றுடன் இணைந்து 1,00,000 தானதாரர்கள் பதிவு செய்வதை இலக்காக கொண்டு ஆன்லைன் உறுப்பு தான டிரைவ் ஒன்றை தொடங்கியுள்ளது. எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் சுந்தர் மற்றும் கோயம்புத்தூர் மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் ஆகியோர் இந்த நடைபயணத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். உறுப்பு தானம் செய்யும் எண்ணத்தை வளர்ப்பதற்கும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மூலம் உயிர்களை காப்பாற்றுவதற்கும் இந்த விழிப்புணர்வு நடைபயணம் நடத்தப்பட்டது. ஸ்ரீராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த மாணவர்களும், மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களும், பல்வேறு துறைகளைச் சேர்ந்த தன்னார்வலர்களும் இந்த நடைபயணத்தில் பாரம்பரிய கலாச்சார உடையில் பங்கேற்றனர். அவர்கள் ஒன்றாக நடந்து சென்று உறுப்பு தானத்தின் முக்கியத்துவத்தை பற்றி மக்களுக்கு கற்பித்தனர் மற்றும் தன்னார்வலர்களாக மாற ஊக்குவித்தனர்.